கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க. கப்புடு பிடிச்சிக்கிறது, அதுக்கு பேர் தான் கற்பூர புத்தி. எதுவுமே தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரியே அதை காட்டிக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல சக்சஸ் பண்றதுக்குன்னே சில பேர் பிறவி எடுத்திருக்கிறாங்க. அந்த கற்பூர புத்தி கொண்டவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 7th பிளேஸ் 7ஆம் இடத்துல சனி பகவான் வரார். வரட்டும் வரட்டும், எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள். எஸ், இதுதான் நான் உங்களுக்கு பாராட்டுறேன். இந்த மனதைரியத்தோடு சனியை வரவேறுங்கள். சனியை வரவேற்கும் பொழுது மனதைரியம் நமக்கு வேணும். சார், நம்ம தப்பு பண்ணாதானே சார் சனி தண்டிப்பாரு? நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறோம், எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம், எத்தனை கோயில்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம், நம்ம லைஃப உழவார பணி எவ்வளவு இடத்துல செஞ்சிருக்கிறோம். இந்த இன்னைக்கு ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க, ஆன்மீகம்னு ஒன்று இருக்குன்னா கன்னிராசிக்காரர்களாக தான் இருக்குன்னு அர்த்தம். அவங்க உடம்பு, அதாவது உயிர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய காலகட்டத்தில் என்னைக்காவது ஒரு நாளாவது அவங்க ஒரு கோவில அதாவது உண்டு பண்ணாம போக மாட்டாங்க. ஒரு கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்திடுவாங்க, இல்ல ஒரு கோவிலுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிருவாங்க. அதாவது ஒரு ஆபீசர் இருந்தார், அவருக்கு இறை வழிபாட்டு மேல நம்பிக்கை கிடையாது. அவரை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கோவிலுக்கு ஆபீசர் ஆக்கிட்டாங்க. ஆனா அந்த கோவிலுடைய வளர்ச்சியை உண்டு பண்ணார். சுவாமிக்கு 4 கால பூஜை, என்னென்ன ஐதீகமா செய்யணுமோ அதெல்லாம் செய்ய வச்சார். பார்த்தா அந்த கன்னிராசிக்காரர் அந்த ஆபீசர். சுவாமிக்கு அவருக்கு முதல்ல பிடிக்கல, ஆனா வெளியே வரும்போது பிடிக்கல. அவருக்கு சுவாமி பத்திலாம் யோசனை இல்லை. அவர் ஒர்க்ல தான் சுவாமி தான் ஒர்க், அவர் தொழில் தான் சுவாமி. இப்ப என்ன சொல்லுவீங்க? எப்படி பாத்தீங்களா, எப்படி கணக்கு போடுறான் பாத்தீங்களா கடவுள்? அப்படி கன்னிராசினாலே கடவுளுக்கும் கன்னிக்கும் சம்பந்தம் உண்டு. நிறைய பேர் கன்னிராசிக்காரங்கள தப்பு தப்பா யோசிக்கிறாங்க. கன்னிராசி மாப்பிள்ள, நீ கன்னிராசி மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் கன்னிராசிக்காரவங்க கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க. அதை அவங்க ரொம்ப எய்ம் பண்ணவே மாட்டாங்க. இல்லறத்தின் மீது ரொம்ப நாட்டமே இருக்காது கன்னிராசிக்காரர்களுக்கு. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, பயப்படுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபேமிலி இருக்கட்டும், கையை 2 கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா நடந்து ஒரு ஸ்ட்ரீட்ல போறாங்க அப்படின்னா அது நீங்க என்ன ராசி கேட்டா கன்னிராசி இல்லைன்னுடுவாங்க. ஏன்னா அவங்க அதை கூட ஒய்ஃப் தான் இருந்தாலும் இருக்கட்டுங்க, அப்படிப்பட்டவர்கள். ஆனா அவங்கள போய் நீங்க கன்னிராசிங்க, நீங்க பெரிய ஆள் அப்படி, அது தவறான புரிதல். கன்னிராசிக்காரர்கள் என்பது கடவுள். அதாவது பாத்தீங்கன்னா கடவுளுக்கு இன்னைக்கு ஆன்மீகம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க இடத்துல அந்த சுவாமியை வழிபாடு பண்ணக்கூடியவர்கள், உலகத்திற்கு உண்மையை ஓதக்கூடியவர்கள், அறவழியில கொண்டு போகணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், இது எல்லாம் கன்னிராசிக்காரர்கள் தான். ஆன்மீகமே என்ன? அறவழிதான். நல்லது நடக்கிறதுக்கு, நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு சில தளபதிகளை உண்டு பண்ணுவான் ஆண்டவன். தளபதிகள் இருக்கக்கூடிய இடம் தான் கன்னிராசி. சார், நாங்க அரசனா இருக்க விரும்பல, ராணியா இருக்க விரும்பல, தளபதியா இருக்க விரும்புறோம். ரைட்டு தானே? அதுதான் கன்னிராசி. இப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டுல சனி பகவான் என்ட்ரி. இதுக்கு பேர் என்ன? கெண்டச்சனி அப்படின்னு பேர். இப்ப 2 விஷயத்தை பதிவு பண்ண போறேன். முதல் விஷயம், கெண்டச்சனினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கெண்டச்சனினா பேர் ஆபத்தை கொடுக்கக்கூடிய இடமா? அது கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. சனி உங்களுக்கு பேர் ஆபத்தை கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டாரு? கொடுத்தா என்ன அப்படிலாம் கேட்பாங்க. இல்ல கொடுப்பாரு அப்படின்வாங்க. உங்களுக்கு புத பகவானுடைய இடம் கன்னிராசி. புதன் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிற இடம். ஒரு பெரிய சிரமத்தை, சங்கடத்தை தடுக்கக்கூடிய வல்லமை எங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு.
இது உங்க வாழ்க்கையில அனுபவத்துல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஒரு கூச்சல் குழப்பம் இருக்கும். அந்த கூச்சல் குழப்பத்தை தன் கரம் கொண்டு மாத்தணும்னா அது கன்னிராசிக்காரங்க அங்க வந்தாங்க, ஏய் நிறுத்தலாம் அப்படின்னு நின்றுடும். ஒரு 2 சமூகத்துக்கு சண்டையே நடக்கும். ஒரு கன்னிராசிக்காரர் உள்ள போனாருன்னா 2 சமூகமும் விலகி போயிடுவாங்க, சண்டைன்னு பண்ணிடுவாங்க. ஒரு பஞ்சாயத்துவாதி மாதிரிங்க கன்னிராசிக்காரர்கள் இருக்கிற இடத்துல சத்தம் இருக்காது, அவங்க சத்தம் தான் இருக்கும். அவங்க சத்தத்துக்கு எல்லாரும் பயப்படுவான். இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டம் அப்படிங்கிறது வராது. இதுதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வரக்கூடியதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இது நம்பினா நம்புங்க, நம்மளேனா போங்க. நாளைக்கு இதுதான் நடக்கும்ன்றது இவங்களால தீர்மானிக்க முடியும். நாளைக்கு இத்தனை மணிக்கு நான் இங்க இருப்பேங்கிறது இவங்களால தீர்மானிக்க முடியும். ஒரு நிமிஷம் மாறாம வேலை செய்வாங்க. இது கன்னியுடைய ஸ்பெஷல். இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது. அதனால கன்னிராசிக்காரங்களை பத்தி யாராவது தவறா பேசுனா நீங்க கன்னிராசிக்காரங்க கண்டுக்காதீங்க. உங்களை பகவான் என்னைக்குமே கைவிட மாட்டார். இன்னி வரைக்கும் கைவிடல. நீங்க இன்னைய வரைக்குமே பல போட்டிகளை கடந்து வந்திருக்கீங்க. பல பேருக்கு என்ன சொல்லுவாங்க, கன்னிராசிக்காரர்களை கண்டாலே பல பேருக்கு என்னடா இவன் மட்டும் முன்னேறிக்கிட்டே இருக்கிறான், இது மாதிரி தோணும். ஒன்னே ஒண்ணுதான், கன்னிராசிக்காரர்களுக்கு அவ்வப்போது உடல் நோவு ஏற்படும், உடம்புல மட்டும் சிரமம் ஏற்படும். ஆனாலும் உங்க வேலையில அந்த சிரமத்தை காட்டவே காட்ட மாட்டீங்க. உங்க வேலையை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்க. அந்த சிரமத்தோடு ஒருத்தருக்கு நல்ல ஜுரம் அடிக்கும், ஆனா வேலை பார்த்துட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் தைரியமா கேட்கலாம், சார் நீங்க கன்னிராசியான்னு. ஆமாங்க அப்படின்வார். அவர் வேலையை முடிச்சுட்டு தான் ஜுரமா இருந்தாலும் போய் படுப்பார். இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு கண்டம் வருமா? வராது. ஆனா இந்த 7ஆம் இடம்ங்கிறது கண்டச்சனினா உயிர் பயத்தை கொடுக்கக்கூடிய சனி அல்ல. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு தேவையில்லாததை வெட்டக்கூடிய இடம். 7வது இடத்துக்கு சனி உள்ள என்ட்ரி ஆயிட்டாருன்னா நமக்கு இதுவரைக்கும் நம்ம ஏதாவது தேவையில்லாம பயந்துகிட்டு இருந்திருப்போம். ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா என்னடா பண்ண போறோம்னு யோசனை பண்ணிட்டு இருந்திருப்போம். அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்தை ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருப்போம். இதை எல்லாத்தையும் டெலீட் பண்ண வைக்க போறார். ஒரு மரம் நிறைய பெரிய காடு மாதிரி வளர்ந்துருச்சு. அந்த மரத்தை என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்ல வெட்டுவாங்க. எல்லாத்தையும் வெட்டி அதை சரி பண்ணி வச்சிருவாங்க, திருப்பி வளரும். ஏன்னா அந்த மரத்தினால யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, நல்லதுதான் வரணும். அதே மாதிரிதான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சனி உள்ள என்ட்ரி ஆகிறாருன்னா உங்களை சட்ட ரீதியா காப்பாற்ற போறாருன்னு அர்த்தம். உங்களை கீழே விழாம, சங்கடத்துல விழாம உங்களை உயர்த்தி விட போறாருன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு எந்த கண்டமும் வராது. சனி பகவான் உங்களை சேஃப்டி பண்ண போறாருன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. ஒன்னே ஒண்ணுதான், வார்த்தைகளை, இதான் சொன்னேன். முதல்ல ஒண்ணு சொன்னா, இப்ப 2வது சொல்றேன். வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டும். 7வது வீட்டுல சனி உள்ள என்ட்ரி ஆயிட்டாருன்னா இனிமேல் வார்த்தைகளை கம்மியா பேசணும். என்னைக்குமே நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை தான் நமக்கு முதல் விரோதி, முதல் எதிரி. ஏன்னா உண்மையை பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். ஒருத்தவன் தப்பு பண்றானா அதை டப்புன்னு சொல்லக்கூடியவர்கள், உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், 10 பேருக்கு முன்னாடி தன்னை தரம் தாழ்த்திக்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் தயாரா இருப்பாங்க. ஆனா உண்மைக்காக தான் தரம் தாழ்த்திப்பாங்க. ஒருத்தவனுக்கு பதவி இருக்கே, பணம் இருக்கே, அதுக்காக இவங்களை தரம் தாழ்த்திக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கடவுள் தான் ஃபர்ஸ்ட், அடுத்தது குரு, அடுத்தது தன்னை நம்புறவன். தான் நம்புறவனுக்காக எவ்வளவு வேணாலும் குடிவாங்க. இது கன்னிராசிக்காரர்கள். இப்படிப்பட்டவர்கள் தன்னை நம்பினவங்களுக்காகவோ, தன்னுடைய குருவுக்காகவோ, தன்னுடைய கடவுளுக்காகவோ வார்த்தைகளை இப்ப விட்டுடாதீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். இப்ப புரியுதா? ரொம்ப சிம்பிள். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? வார்த்தைகளை விட்டுட்டீங்கன்னா உங்களை ஏற்கனவே எப்ப கொக்கி போட்டு இழுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறான் பல பேரு. இதுதான் கண்டம். கண்டம்னா வேற எதுவும் இல்லை. இந்த இடம் இதை பாருங்க, மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது பாருங்க, எல்லா குரலும் மாறும். எல்லாம் இங்க அழுத்த எல்லாம் மாறுது பாருங்க. இவ்வளவுதான். இந்த இடத்துல இப்ப நம்ம ஒரு லாக் போட்டுரும். லாக் போட்டோம்னா ஒருத்தன் திட்டுறான்,
திட்டுறா. அவன்கிட்ட அழகாக முடிச்சவன திட்டியப்பா, சௌக்கியமா, நன்னார், அவ்வளோதான். அவன் திட்டாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இது ஃபர்ஸ்ட். திட்டான், நீங்க திட்டக்கூடாது, சௌக்கியமா அப்படின்னு சொல்லணும். இப்ப பாப்பார் சனி, சே நாம நினைச்ச மாதிரி கன்னிராசிக்காரர் என்னைக்குமே அதை எதிர்த்து பேசாம ரெடியா இருக்காரியா, தம்பி உனக்கு என்னுடைய லாபம் உனக்கு தரேன் அப்படின்னு. அப்ப இன்னொரு புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்துவார். அடுத்த தடவை அவன் திட்டாத அளவுக்கு அவனுக்கு இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, கன்னிராசிக்காரர்களை யாராவது திட்டோம்னா, கன்னிராசிக்காரர்கள் ஏதாவது சொல்லிட்டோம்னா அவங்கள பலிச்சிரும். அது மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு வாக்கு சாதுரியம் உண்டு. அவங்க ஏதாவது சொன்னா படிக்கும், நல்லது சொன்னாலும் படிக்கும், கெட்டது சொன்னாலும் படிக்கும். அது யதார்த்தமா உட்காந்துரும், சாதாரண ஆளா பார்க்கக்கூடாது. அதனால கன்னிராசிக்காரர்களுக்கு இதுதான் கண்டம், வேற ஒண்ணுமே கிடையாது. வார்த்தைகளை பார்த்து பேசுங்க, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுல இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விசேஷம் என்னன்னா, கன்னிராசிக்காரர்கள் ஆலய வழிபாடு நீங்க நிறைய இந்த 2.5 வருஷம் செய்யும். நிறைய கோயிலுக்கு போகும், எல்லா கோயிலுக்கும் போகும், புராண ஸ்தலங்களுக்கு நிறைய போகும். புராணமா கருங்கல்ல கட்டியிருப்பா எல்லா ஸ்தலங்களும், இந்த கருங்கல்ல கட்டியிருக்கிற கோவில்களுக்கு அதிகமா போகும். காரைக்கால்ல இப்போ காரைக்கால் மாவட்டம் இந்த இடத்துல அந்த ஊர்ல நித்திய கல்யாண பெருமாள்னு நல்ல சுவாமி பார்த்தீங்கன்னா அருமையா பார்க்கடல்ல படுத்திருக்க மாதிரி இருப்பார். ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருக்கார்? ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியாதவங்க இங்க வரலாம், ஸ்ரீரங்கம் பெருமாளை பார்க்க முடியாதவங்க இங்க வரலாம், ஸ்ரீரங்கத்தை பார்த்துட்டு வந்தவாளும் இங்க வரலாம். ஸ்ரீரங்கத்துல பெருமாள் கூட சின்னதா இருப்பார், இங்க பெருமாள் நல்லா பார்க்க நம்ம கண்ணு இப்படி திரும்பி பார்க்கும். காரைக்கால் மாவட்டத்துல மைய பகுதியில அந்த நித்திய கல்யாண பெருமாள் இருக்கார். நித்திய கல்யாண பெருமாள் அவருக்கு பேரு. இந்த கல்யாணம் ஆகாதவாள்லாம், பதவி வேணும்னு நினைக்கிறவாள்லாம் இந்த இடத்துக்கு வரணும். அதுவும் இப்ப கோவில் திருப்பணி நடக்குது. இந்த கோவில்ல இந்த திருப்பணிக்கு உங்களால முடிஞ்ச நன்கொடைகளை கொடுங்க, சுவாமிக்காக செய்யுங்க. நிச்சயமா உங்க கைங்கரியம் சுவாமிக்கு ஏதாவது பண்ணும் பொழுது, இந்த புதன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற கன்னிராசிக்காரர்களுக்கு பல திடுக்கிடும் திருப்பு முனைகள் கண்டிப்பாக உண்டு. சுவாமி உங்களை கைவிட மாட்டார். இந்த 7ஆம் இடம் கண்டச்சனி நினைச்சு பயந்து ஒதுங்கி வீட்டிலேயே அடங்கிடாதீங்க. நீங்க உலகத்துல சுத்த போறவா, உங்களை கண்டு எல்லாரும் பயப்பட போறா. அதனால இது எல்லாம் நல்ல டைம், குட் டைம். அதனால என்னைக்கும் கெடுதல் கிடையாது. கன்னிராசி கலக்கம் இல்லாம இருங்க. கண்டிப்பா சொல்றேன், கண்ணன் உங்களை காப்பாற்றுவார். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.